அல்ஹம்துலில்லா. கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, தவாஃப் என்று சொல்லக்கூடிய ஃபர்லான அமலை இப்போது நாம் முடித்து விட்டோம். நீ சழி செய்ய வேண்டியிருக்கிறது. சழி என்பது வாஜிப், ஏற்கனவே சொல்லப்பட்டது. அந்த அமலை செய்வதற்கு முன்பு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை அருந்தினார்கள். ஜம்சம் தண்ணீர் அருந்துவது சுன்னத்தாக இருக்கிறது. தவாஃபுக்கு இடையில் தவாஃப் முடித்தவுடன் ஜம்சம் தண்ணீர் அருந்துவது நபியை பின்பற்றக்கூடிய ஒரு நற்செயலாக இருக்கிறது. எனவே சழி என்ற அந்த தொங்கோட்டம் செல்வதற்கு முன்பாக நாம் அங்கே இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீர் கேன்களிலே வைக்கப்பட்டிருக்கும். முன்பெல்லாம் அது குழாயை அமைத்திருப்பார்கள். அந்த காலத்தில் நேரடியாக கிணற்றுக்கு அருகிலே சென்று குடிப்பார்கள். இப்போதெல்லாம் பூமிக்கு அடியிலே சென்று விட்டது. இப்போது பல இடங்களிலே ஜம்சம் தண்ணீர் கேன்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் அவ்வப்போது அதை நிரப்பிக் கொண்டிருப்பார்கள். அதில் ஐஸ் போட்ட தண்ணீர் இருக்கிறது, ஐஸ் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது. நாம் இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் ஐஸ் தண்ணீரை குடித்தால் உடல்நலம் குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே சாதாரணமாக ஐஸ் இல்லாத, குளிர்ச்சி இல்லாத தண்ணீரை அந்த ஒரு 4-5 கேன் இருந்தால் அது ஒரு கேன் தான் அப்படி இருக்கும். ஐஸ் இல்லாதது ஒரு கேன் இருக்கும். அந்த தண்ணீரை நாம் குடிக்க வேண்டும். இப்போது ஜம்சம் என்பது இருக்கிறதே, இதை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அது தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலமா பெருமக்கள் அதை பற்றி நிறைய சொல்லியிருப்பார்கள். ஜம்சம் தண்ணீருடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், அது எந்த நீயத்தில் குடிக்கப்படுமோ அந்த நீயத்து கபூலாகும். பசிக்காக குடித்தால் பசி அடங்கிவிடும், தாகத்துக்காக குடித்தால் தாகம் தீர்ந்துவிடும். ஏதாவது ஒரு நோயை ஷிஃபா ஆக வேண்டும் என்று நியத்து வைத்து குடித்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த நோய் ஷிஃபா ஆகிவிடும். அதே போல் நம்முடைய ஹாஜத்துகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசைகள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றை நியத்தாக வைத்து நாம் ஜம்சம் தண்ணீரை குடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் கிணற்றிலே வாளியிலே இறைத்து அந்த தண்ணீரை இறைத்து தரப்பட்ட தண்ணீரை குடித்தார்கள். நின்று கொண்டு குடித்தார்கள். ஆனால் ஜம்சம் தண்ணீரை நின்று குடிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. நின்றுதான் குடிக்க வேண்டும் என்ற எந்த சட்டமும் இல்லை. உட்கார்ந்தும் குடிக்கலாம். இயலாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். நின்று குடித்தாலும் தவறில்லை. ஏனென்றால் நின்று கொண்டு சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் ஜம்சம் தண்ணீர் முதன்மையானதாக இருக்கிறது. நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். உயர்ந்த நியத்தை வைக்க வேண்டும். நமக்கு எத்தனை தேவைகள் உலகத்திலும் இருக்கின்றன, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் இருக்கின்றன. எனவே எந்த தேவையை வைத்தாலும் சிறப்பு தான். ஆனாலும் உயர்ந்த எண்ணத்தை நாம் ஜம்சம் முதலே குடிக்கின்ற போது உயர்ந்த எண்ணம் கொள்ள வேண்டும். நாம் அங்கு தங்கியிருக்கக்கூடிய காலத்தில் பல சந்தர்ப்பங்களிலே நாம் மஸ்ஜிதில் இருக்கின்ற போதும் அல்லது நாம் வீடுகளில் நாம் தங்கியிருக்கக்கூடிய அறைகளிலும் நாம் ஜம்சம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் குடிக்கலாம். அப்படி ஒவ்வொரு தடவை குடிக்கும்போதும் ஒவ்வொரு நியத்தை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் முதல் தடவையாக குடிக்கின்ற போது நல்ல உயர்ந்த எண்ணத்தை கொள்ள வேண்டும் என்று உலமா பெருமக்கள் சொல்கிறார்கள். தாபீன்களுடைய மிகச்சிறந்த ஒரு அறிஞரான ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜம்சம் தண்ணீரை கையில் எடுத்துக்கொண்டு, யா அல்லாஹ், நாளை மறுமை நாளில் ஏற்படக்கூடிய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் இங்கே தண்ணீர் அருந்துகிறேன் என்று சொல்லி குடித்தார்கள். நாளை மஹ்ஷர் பெருவழியிலே மக்கள் கடுமையான தாகத்திலே தவித்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய தாகத்தை தீர்ப்பதற்காக இப்போது நான் ஜம்சம் குடிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஜம்சம்னை குடித்தார்கள். பிஸ்மில்லா சொல்லி குடிக்க வேண்டும். எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் குடித்தாலும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். எனவே ஜம்சம் தண்ணீருக்கும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மிடக்காக, அதாவது ஒவ்வொரு மிடராக குடிக்க வேண்டும். அதாவது 3 மிடர்களிலே குடிப்பது சிறந்தது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக குடித்தார்கள். வயிறு முட்ட குடித்தார்கள். வயிறு முட்டு குடிக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள். ஜம்சமை குறைவாக குடிப்பவர் முனாஃபிக்காக இருப்பார் என்ற அந்த கருத்துப்பட சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஜம்சமை எவ்வளவு முடியுமோ அந்த அளவு குடித்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு விட்டு அதிகமாக தண்ணீரை குடித்து கொள்ள வேண்டும். குடித்து முடித்த பிறகு துஆ இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ
ஷிஃபா மின் குல்லி தாயின் என்று ஒரு துவாவை ஓதினார்கள். இறைவா, எங்களுக்கு பலனளிக்கக்கூடிய கல்வியையும் விசாலமான ரிஸ்கையும் எல்லா நோய்களை விட்டு நிவாரணத்தையும் வழங்கி அருள்வாயாக என்ற கருத்துப்பட அந்த துவா அமைந்திருக்கிறது. அரபியிலே சொல்ல தெரியவில்லை என்றால் இந்த மாதிரி தமிழில் சொல்லிக்கொள்ளலாம். யா அல்லாஹ், பலனளிக்கும் கல்வி, விசாலமான ரிஸ்க்கு, நோய் நிவாரணம் இவற்றை எங்களுக்கு வழங்குவாயாக, அளிப்பாயாக என்று துவா செய்து கொள்ள வேண்டும். இது அல்லாமல் மற்ற துவாக்களும் செய்து கொள்ளலாம். துவா செய்கின்ற போது வழக்கம் போல ஹம்து ஸலவாத்து ஓதி அதற்கு பிறகு இதை ஓதிக்கொள்வது சிறந்தது. இல்லை, முடியவில்லை என்றால் வெறும் மஸ்னூன் துவா என்ற முறையிலே, நபி ஓதினார்கள் என்ற முறையிலே இந்த துவாவை ஓதிக்கொண்டாலும் போதுமானது. ஆனால் இந்த துவா என்பது ஏதோ ஹரமுக்கு போய் அங்கே ஜம்சம் தண்ணீர் குடிக்கும்போது மட்டுமல்ல. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜம்சம் தண்ணீர் குடிக்கின்றீர்களோ, அது மக்காவில் இருந்தாலும் சரி, ஊருக்கு வந்து விட்டாலும் சரி, அல்லது ஜம்சம் மற்றவர்கள் கொடுக்கும்போதும் சரி, யார் ஜம்சம் தண்ணீர் குடிக்கிறார்களோ குடித்து முடித்தவுடன் இந்த துவா ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்து ஜம்சம் தண்ணீரை குடித்து முடித்த பிறகு காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுடைய மூளைக்கும் இடைப்பட்ட 4 அடி சுவர், அது முல்தசிம் என்பதாக அந்த இடத்துக்கு சொல்லப்படும். துவாக்கள் கபுலாகக்கூடிய இடத்திலே முக்கியமான பிரதானமான இடமாக அந்த இடம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, தங்களுடைய ஏதாவது தேவை என்றால் அந்த இடத்துல துவா செய்திருக்கிறார்கள். எனவே அந்த காபாவுடைய வாசலுக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் மூளைக்கும் இடைப்பட்ட அந்த 4 அடி சுவருக்கு நேராக அருகிலே செல்ல முடியாது, தூரமாக இருந்து கொண்டு அதற்கு நேராக நின்று நாம் நன்றாக அழுது துவா செய்ய வேண்டும். மக்காவிலே தங்கி இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு ஏதேனும் பிரச்சனை வந்து விட்டால் கூட, ஏதாவது ஒரு கஷ்டமோ சிரமமோ வந்து விட்டது, ஏதோ ஒன்று காணாமல் போய்விட்டது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற போது நேராக கஅபத்துல்லாவுக்கு வந்து அந்த இடத்துல நின்று, இந்த முல்தசிம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நேராக நின்று நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த சிரமத்தை அல்லாஹ்தாலா நீக்கி தருவான். காபாவிலே துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய பல இடங்களில் இது முக்கியமான இடமாக இருக்கிறது. இந்த 2 அமலையும் செய்த பிறகுதான் நாம் சை செய்வதற்காக செல்ல வேண்டும். நடைமுறையிலே பல இடங்களிலே பல டிராவல்ஸில் செல்லக்கூடியவரும் சரி எப்படி செய்கிறார்கள் என்றால், அந்த தவாஃபுடைய வாஜிபு தவாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த 2 ரக்காத்து தொழுகை முடிந்தவுடன் அப்படியே மேலே ஏறி விடுகிறார்கள். அப்படியே அந்த ஸ்லோப் மாதிரி போகிறது, மேற்படி ஒரு முதல் மாடிக்கு செல்கின்றது, சஃபா மலைக்கு செல்லக்கூடிய அந்த பாதை வேட்டு சஃபா என்று போட்டிருப்பார்கள், அதில் விரைந்து சென்று விடுகிறார்கள். இந்த ஜம்சம் குடிக்கக்கூடிய அந்த அமல் விட்டு விடுகிறது. அல்லது ஜம்சம் குடித்து விட்டாலும், ஜம்சம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கும், மஸ்ஜிதுடைய வளாகத்தில் எங்கு சென்றாலும் ஜம்சம் இருக்கும், வெளியிலும் கூட இருக்கும். ஜம்சமை குடித்து விட்டாலும் இந்த முல்தசிமை நோக்கி துவா செய்வதிலே பலர் கொஞ்சம் அசட்டையாக இருந்து விடுகிறார்கள். ஆகவே நாம் அதையும் செய்து கொள்ள வேண்டும். துவா செய்துவிட்டு பிறகு அமைதியாக, அதாவது ஒவ்வொரு அமலையும் அமைதியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமானது. சீக்கிரமாக செய்துவிட்டு சீக்கிரமாக போய் ஓய்வு எடுக்கலாம் என்ற எண்ணம் வரக்கூடாது. உங்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டால் அங்கேயே கஅபத்துல்லாவிலே தங்கி கொஞ்சம் நேரம் இருந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். தவாப் செய்தோம், தவாப் செய்த பிறகு கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது, கால் வசதியாக இருக்கிறது என்றால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் அங்கிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு பிறகு அமைதியாக சை செய்யலாம். தவாஃபிலும் சரி சையிலும் சரி, எப்போதெல்லாம் உங்களுக்கு ஓய்வு தேவையோ அந்த அந்த ஓட்டத்தை சிறிது நிறுத்தி, எந்த இடத்துல நிறுத்துகிறீர்கள் என்பதை நினைவிலே வைத்துக்கொண்டு தனியாக சென்று கொஞ்சம் நேரம் நன்றாக ஓய்வெடுத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு பிறகு மறுபடியும் வந்து நம்முடைய அமலை தொடரலாம். தொடர்ந்து செய்ய இயலாதவர்கள், வயோதிகர்கள், கால் வலி மூட்டு வலி உள்ளவர்கள் 7 சுற்றும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அதே போல் சஃபா மர்வாவுக்கு இடையிலே 7 நடைகளையும் ஒரே நேரத்தில் செய்துவிட முடியாது. அவர்கள் கொஞ்சம் கால் வலி பிரச்சனை வந்தால் எந்த இடத்துல பிரச்சனை வருகிறது இடத்தை மட்டும் அடையாளம் வைத்துக்கொண்டு ஒரு ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டு நன்றாக ஓய்வெடுத்து கொண்டு பிறகு செல்லலாம். அதில் எந்த குற்றமும் இல்லை. அந்த ஓய்வெடுப்பது நீண்ட நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் முதல் 4 சுற்றுக்களை தொடர்ச்சியாக செய்து விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதாவது 7 சுற்றுக்களே அதிகபட்சமாக இருக்கக்கூடிய 50% தாண்டக்கூடிய அந்த 4 சுற்றுக்களை முடித்து விட்டால் நாம் ரொம்ப கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் மீதி 3 சுற்றுக்களில் சில சட்டங்கள் மாறுதல் இருக்கிறது. ஏதாவது குறைவு ஏற்பட்டால் கூட அதில் சில பிரச்சனை, அதற்கான சில மசாயல்கள் இருக்கின்றன. எனவே 7 சுற்றுக்களையும் நீங்கள் ஒரே நேரத்தில் செய்ய முடியவில்லை என்றால், காலையிலே ஒரு 4 சுற்று சுற்றினோம், மதியம் 3 சுற்று சுற்றினோம் என்றாலும், அதாவது சஃபா மர்வா கடையில் நடந்தோம் என்றாலும் போதுமானது. ஏறத்தாழ ஒரு 2.25 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடக்கிறீர்கள்
எனவே அதற்கு தக்கபடி நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து சையை பற்றி சொல்லப்படும்.